விஜயமகாதேவி பாகம் 1 அத்தியாயம் 23 எழுந்த வேல். அப்பொழுது ஓரளவு பொழுது புலர்ந்து விட்டதால் அந்த குகையின் கோடியில் அரசகுமாரியும் இன்னொரு பெண்ணும் விழுந்து கிடந்த இடத்துக்கு அப்பால் இருந்து சிறு விளக்கு வீசிய ஒளியில் உதவி இல்லாமலேயே ஓலையில் தீட்டப்பட்டிருந்த 2 வரிகளை சிறிதும் சிரமமில்லாமல் விஜயனால் படிக்க முடிந்தது. சுமார் 50 வீரர்கள் இந்த குகையை சூழ்ந்து ஆங்காங்குள்ள மரங்களின் மறைவில் நிற்கிறார்கள். ஆகவே குகையிலிருந்து வெளிவர முயல வேண்டாம் என்று ஓலையில் எழுதியிருந்த செய்தியை படித்த விஜயன் மூர்சமத்தை நோக்கி, இந்த ஓலையிலுள்ள கையெழுத்தும் முன்பு மரத்தில் தைத்த வாளியில் இருந்த ஓலை கையெழுத்தும் ஒரே மாதிரிதான் இருக்கிறது என்று கூறினான். மூர்சமத் அதை ஒப்புக்கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்து, இந்த ஓலையும் அம்பு மூலம்தான் வந்தது. நம்மை சூழ்ந்த சிலரை நான் வெட்டி தள்ளி குகைக்குள்ளே நுழைய முயன்ற சமயத்தில் இந்த ஓலையும் ஒரு அம்பில் கட்டி எய்யப்பட்டு என் காலடியில் விழுந்தது என்று ஓலை கிடைத்த முறையை விளக்கினான். இதை கேட்டு சிறிது நேரம் சிந்தனையில் இறங்கிய விஜயன், சமத், நீ குகையின் வாயிலில் மறைவாக பாறையில் சாய்ந்து நில். உள்ளே எவன் தலையை நீட்டினாலும் வெட்டிவிடு. குகை வாயிலும் அத்தனை பெரிதல்ல. ஒரே சமயத்தில் 2 பேருக்கு மேல் நுழைய முடியாது என்று சுட்டிக்காட்டினான். மூர்சமத் தனது தாடிக்கும் மீசைக்கும் இடையில் மறைந்திருந்த வாயை திறந்து பற்களை பயங்கரமாக காட்டி, எசமான், 2 தலைகளை தனித்தனியாக வெட்ட வேண்டிய அவசியமில்லை. ஒரே வெட்டில் 2 பனங்காய்களும் குகையின் உள்ளே உருளும் என்று தனது நகைச்சுவையை கொலை ஆசையையும் விலக்கியதன்றி கையில் பிடித்திருந்த இரத்தம் தோய்ந்த தனது பெரிய பட்டையான வாளையும் ஆவலுடன் நோக்கினான். பிறகு குகை வாயிலை நோக்கி நடக்கத் துவங்கிய சமத்தை, சமத், அதோ ஒருவன் அம்பு பாய்ந்து கிடக்கிறான், கவனித்தாயா என்று வினவினான் விஜயன். சுற்றிலும் சூழ்ந்திருந்த ஆபத்தாலும் அதன் விளைவாக உள்ளே எழுந்த எச்சரிக்கையாலும் விஜயன் தோள் மீது போட்டுக்கொண்டிருந்த அரசகுமாரியை அதிகமாக கவனிக்காமல் இருந்த மூர்சமத் அரசகுமாரியை நோக்கி சற்று எட்ட இருந்த மனிதனையும் கவனித்ததால், எசமான், அரசகுமாரி மயக்கமாக இருப்பது போல் தெரிகிறதே என்று கேட்டான். ஆம் சமத், மயக்க மருந்து ஏதோ புகட்டப்பட்டிருக்கிறது. அரசகுமாரியை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ முதலில் அம்பு பட்டு இறந்திருப்பவனை தூக்கி குகைக்கு வெளியே எரிந்துவிடு. உள்ளிருக்கும் பெண்ணையும் அசையாமல் தூக்கி கொண்டு குகையின் நடுப்பகுதியில் கிடத்திவிடு என்று கூறவே மூர்சமத் எசமானிட்ட பணிகளில் இறங்கினான். அம்பு பட்டு இறந்த அந்த வீரனை அலட்சியமாக தரதரவென்று காலை பிடித்து இழுத்து வந்து குகை வாயிலை அடைந்ததும் அவனை 2 கைகளாலும் தூக்கி குகைக்கு வெளியே வேகமாக வீசிவிட்டு சிறிது நிதானித்தான். அந்த வீரனின் சடலம் தூரத்திலிருந்து மரங்களின் முகப்பில் தட் என்ற சத்தத்துடன் விழுந்ததும் மரங்களின் மறைவிலிருந்து சிறிது சலசலப்பு கேட்டதை கவனித்து பெரிதாக நகைத்தான் சமத். நீங்களும் வாருங்கள், ஒவ்வொருவராக நீங்கள் விரும்பும் மோட்சத்தை தருகிறேன் என்று கோவவும் செய்தான் நகைப்பினூடே. பிறகு குகைக்குள் சென்று அந்த இன்னொரு பெண்ணையும் அசையாமல் எடுத்து வந்து எசமானின் காலின் கீழே கிடத்தினான் மெதுவாக. எசமான், இனி நான் குகை வாயிலுக்கு செல்லட்டுமா என்றும் வினவினான். சரி சமத், நீ போய் குகை வாயிலை காத்து நில். நான் இந்த பெண்களை சிறிது கவனித்துவிட்டு அதோ அந்த மேல் துவாரத்துக்கு அப்பால் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று கூற மூர்சமத் குகை வாயிலை நோக்கி நடந்தான். அவன் சென்றதும் தோளில் துவண்டு கிடந்த அரசகுமாரியை மெதுவாக இறக்கி தரையில் படுக்க வைத்தான். அந்த மலைக்குகையின் தரை கரடு முரடாக இருந்ததை கவனித்து அரசகுமாரியின் பூவுடலை கீழிருக்கும் கற்கள் குத்திவிடுமே என்ற எண்ணத்தால் தனது அங்கியை கழற்றி தரையில் விரித்து அரசகுமாரியை அதன் மீது லேசாக புரட்டினான். அடுத்து மூர்சமத் கிடத்திய அந்த இன்னொரு பெண்ணையும் அரசகுமாரிக்கு அருகில் புரட்டி படுக்க வைத்துவிட்டு 2 நிலையையும் ஆராய முற்பட்டான். இதற்குள் பொழுது பூர்ணமாக புலர்ந்து குகையிலும் வெளிச்சம் நன்றாக தெரியவே அந்த 2 பெண்களின் நிலைமையை ஆராய்வது அதிக கஷ்டமாக இல்லை அந்த வாலிப வீரனுக்கு. அரசகுமாரியின் கண்கள் மூடி முகம் குவிந்து அந்தி தாமரை போல விளங்கியதை கண்ட விஜயன், மயக்கத்திலும் இவள் அழகு மயக்கும்படியாகத்தான் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பிறகு அவள் கண்களின் இமைகளை தனது விரல்களால் திறந்து பார்த்தான். விழிகள் நன்றாகவே இருந்ததாலும் அவள் உடலும் சிறிது அசைந்ததாலும் மயக்க மருந்து அளவுக்கு மீறி செலுத்தப்படவில்லை என்பதை விஜயன் புரிந்து கொண்டதால் சிறிது ஆஸ்வாச பெருமூச்சும் விட்டான். பிறகு அவள் நாடிகளை பரிசோதித்து, ஒரே சீராக இருக்கிறது, நாடி துடிப்பில் சிறிது தெம்பும் இருக்கிறது என்று உள்ளூர சொல்லிக்கொண்டு திருப்திக்கு அறிகுறியாக தலையையும் அசைத்தான். அரசகுமாரியின் சுரணை மருத்துவ உதவி இல்லாமலே திரும்பிவிடும் என்று புரிந்து கொண்ட விஜயன் அடுத்து அந்த இன்னொரு பெண்ணை கவனிக்கலானான். ஏற்கனவே அவன் பார்த்து பேசியவள்தான் அவள். ஆசிரமத்தில் அரசகுமாரிக்கு பணிவிடை செய்ய
சுவாமிகளால் நியமிக்கப்பட்ட பணிப்பெண்தான் அவள் என்பதை உணர்ந்ததால் அவள் தொடைக்காயத்தை பரிவுடன் பார்க்கலானான். அதை ஆற்றுவதற்கு பச்சிலை தேவை என்பதை புரிந்து கொண்டதால் தன்னால் உடனடியாக ஏதும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்த விஜயன் அவள் அடிக்கடி முனகியதிலிருந்து அரசகுமாரியைப் போல் அடியோடு சுரணையை அவள் இழக்கவில்லை என்பதை அறிந்ததால் இருவருக்கும் ஏதாவது உணவு புகட்டப்பட வேண்டும் என்றும் தீர்மானித்தான். அந்த தீர்மானத்துக்கு வந்ததும் எழுந்து குகையின் கோடிக்கு சென்று அங்கே மேலே தெரிந்த துவாரத்தை கவனித்தான். மேற்பாறையில் தொத்தி தன்னால் ஏற முடியும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டாலும் மேலே ஆதிமல்லனோ அவன் ஆட்களோ இருந்தால் தான் தலையை நீட்டியதும் வெட்ட தாமதிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டதால் அந்த சாகச அலுவலில் உடனடியாக அவன் இறங்கவில்லை. மெதுவாக பாறையில் தொத்தி ஏறி தலையை வெளியே நீட்டாமலே வெளியே இருந்த நிலைமையை கவனிக்க முற்பட்டான். மெல்ல தலையை ஒரு பக்கமாக சாய்த்து வெளியே கவனித்த விஜயன் குகையின் மேற்புறம் பெரிய பாறாங்கல்லாய் இருந்ததையும் அந்த இடத்திலிருந்து சிறிது தள்ளியே காட்டின் அடர்த்தி துவங்கியதையும் பார்த்தான். சட்டென்று துவாரத்தின் மேற்புறத்தில் ஏறி வேகமாக புரண்டுவிட்டால் எந்த வாளியோ அம்போ தன் மீது பாய முடியாது என்று கணக்கு போட்ட விஜயன் மனதில் திடீரென்று ஒரு வழி தோன்றியதால் அவன் முகம் உற்சாகத்தில் மலர்ந்தது. ஆனால் அந்த திட்டம் பலிப்பதற்கு வெளிச்சம் உதவாது. ஆகையால் தான் மாலை மட்டும் குகையிலேயே காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்ததை உணர்ந்து கொண்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நேரம் செல்ல செல்ல நிலைமை எப்படி மாறுகிறது என்பதை நிதானித்து பார்க்க தீர்மானித்து பழையபடி குகையின் தரையில் குதித்தான். எப்படியும் மாலை வரை எதிரிகள் வாளாவிருக்க முடியாது என்ற தீர்மானம் அவனுக்கு இருந்தது. அரசகுமாரியை பணிப்பெண்ணுடன் அனுப்பிய சுவாமிகளும் வஜ்ரஹஸ்தரும் செய்தி ஏதும் கிடைக்காவிட்டால் உதவிக்கு விரைவார்கள் என்றும் நினைத்தான். யாராவது துணைக்கு வரும் முன்பு எதிரிகள் தங்கள் அலுவலை முடிக்க துடிப்பார்கள் என்பதிலும் அவனுக்கு சந்தேகம் இல்லாததால் அரசகுமாரியை கிடத்திய இடத்தை நோக்கி நடந்து அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பஞ்சனையில் படுக்க வேண்டியவள் எனக்காக ஆபத்தில் சிக்கி பாறையில் கிடக்கிறாள் என்று உள்ளூர சொல்லிக்கொண்ட விஜயன் எப்படியும் அரசகுமாரிக்கு ஏதாவது நீரையாவது புகட்ட வேண்டும் என்று எண்ணினாலும் அதை செயலாற்றும் வழியை காணாமல் திகைத்தான். அப்படி அவன் அரசகுமாரியின் நினைப்பில் ஆழ்ந்திருந்த சமயத்தில் குகை வாயிலிலும் மேல் துவாரத்தின் மூலமும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்தன. குகை வாயிலுக்கு எதிரில் புறவிகளில் வந்து திடீரென குதித்த இரு வீரர்கள் குகையில் நுழைவதை பற்றி தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள். உள்ளே நுழைந்ததும் அவர்களை வெட்ட தனது பெரிய வாளை ஓங்கிக் கொண்டு கிடாவெட்டுக்கு தயாராகும் அம்மன் கோவில் பூசாரி போல மூர்சமத் சித்தமாக நின்றான். ஆனால் குகை வாயிலுக்கு 4 அடி தள்ளியே நின்ற இரு வீரர்களும் உள்ளே நுழையவில்லை. காரணமில்லாமல் திடீரென நாட்டியக்கலை பயின்றவர்களைப் போல கால்களை குறுக்கே போட்டு ஆடினார்கள் ஒரு முறை. அடுத்து குகை வாயிலுக்குள் நுழைந்து தடால் என்று விழுந்தார்கள். மூர்சமத் தனது ஓங்கிய வாளை இறக்காமல் குடைவரை கோவில்களில் செதுக்கப்பட்ட துவாரபாலகனைப் போல அசையாமல் நின்றுவிட்டான். வியப்பு மிகுதியால் கீழே விழுந்தவர்களை கூர்ந்து நோக்கினான் சமத். குகைக்குள்ளே பாதி உடலுடன் விழுந்த அந்த இருவர் முதுகிலும் 2 அம்புகள் பாய்ந்திருந்தன. அவை பாய்ந்த இடங்களில் குருதி பெருகி கொண்டிருந்தது. எசமான், எசமான், இந்த வேடிக்கையை பாருங்கள் என்று மூர்சமத் கூவினான். இருந்த இடத்திலிருந்தே விழுந்த வீரர்களை பார்த்த விஜயன் பெரும் வியப்புக்கு உள்ளாகியதன்றி தங்களை இன்னொரு கரம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். அது யாராக இருக்கும் என்ற சிந்தனையில் இறங்கினான். அவன் அப்படி சிந்தனையில் திளைத்த சமயத்தில் வேறொரு அதிசயமும் நிகழ்ந்தது. குகையின் கோடியில் இருந்த மேல் துவாரத்தின் மூலம் பெரிய வேலொன்று சிறு மூட்டையை தாங்கி விழுந்ததன்றி வேலின் முனை கீழ்ப்பாறையில் தாக்கியதால் கிளாங் என்ற ஒலியையும் குகையில் பரப்பியது. அந்த வேலை நோக்கி விரைந்த விஜயன் வேலுடன் மூட்டையையும் எடுத்து அரசகுமாரியின் பக்கத்தில் நின்றபடி மூட்டையை அவிழ்த்தான். அதற்குள் ஒரு பெரிய வெண்கல குப்பி இருந்தது. அதில் ஒரு சீலையும் சுற்றப்பட்டிருந்தது. தமிழகத்தின் சிறந்த மது இது. இதை அரசகுமாரிக்கு புகட்டி நீங்களும் அருந்தலாம், எதற்கும் எச்சரிக்கையாக இருக்கவும் என்று சீலையில் மயிலிறகு கொண்டு எழுதியிருந்ததை மூர்சமத்திடம் காட்டிய விஜயன், சமத், இதை பற்றி என்ன நினைக்கிறாய் என்று வினவினான். என்ன நினைப்பது எசமான், இந்த நாட்டிலும் நமக்கு உதவ ஒரு வீரன் இருக்கிறான் என்ற மூர்சமத் குப்பியை வாங்கி மூடியை அகற்றி தனது நாக்கில் 2 சொட்டுக்களை விட்டு, எசமான், முதல் தரமான மது, அரசகுமாரிக்கு புகட்டுங்கள் என்றான். அவன் சொற்படி அரசகுமாரிக்கும் பணிப்பெண்ணுக்கும் மதுவை புகட்டிய விஜயன் சில வினாடிகளில் இருவரும் லேசாக கண் விழித்ததை பார்த்து மகிழ்ந்தான். அந்த மது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். சிறிது நேரத்தில் அரசகுமாரி கண்களை நன்றாக விழித்து எழுந்தும் உட்கார முயன்றாள். அவளை தூக்கி குகையின் பாறை சுவரில் உட்கார வைத்த விஜயன் மெல்ல பணிப்பெண்ணையும் தூக்கினான்.
பணிப்பெண் கண் விழித்ததும் தொடையில் இருந்த காயத்தால் அலற வாயை திறந்தவள் சட்டென்று அடக்கிக் கொண்டாள். கண் விழித்த அரசகுமாரி விஜயனை நோக்கி, நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று தீனமான குரலில் வினவினாள். இந்த குறுக்கு பாதையில் நீ என்னை சந்திப்பாய் என்று சுவாமிகள் கூறினார். உன்னை பாதை தூங்கும் இடத்தில் காணாதபடியால் நானே குறுக்கு பாதைக்குள் புகுந்தேன். உன்னை சிறையெடுத்தவர்கள் என்னையும் மூர் சமத்தையும் வளைத்தார்கள். ஆனால் பிடிக்க முடியவில்லை என்றான் விஜயன். அதுவரை விஜயன் அடியோடு மறந்திருந்த விஷயத்தை பற்றி அரசகுமாரி கேள்வியொன்றை தொடுத்தாள். நந்தன் எங்கே என்று. தொடர்ந்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகளிலால் கிழவனை அடியோடு மறந்துவிட்ட விஜயன் சமத் படகோட்டி கிழவன் என்ன ஆனான் என்று வினவினான். அப்பொழுதுதான் கிழவன் ஞாபகம் வரவே, தெரியவில்லையே எசமான், நமக்கு பின்னால் தான் வந்தான் என்றான் சமத் கவலை ஒலித்த குரலில். இந்த கொலைக்காரர்கள் அவனை வெட்டியிருப்பார்களோ என்று விஜயன் வினவினான். மூர் சமத்திடம் பதிலேதும் கிடைக்கவில்லை. அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கியிருந்தான். கிழவன் அத்தனை சுலபமாக யாரிடமும் சிக்க மாட்டான் என்ற நம்பிக்கை மூர் சமத்துக்கு இருந்தது. அரசகுமாரியின் மாளிகையில் ஆதிமல்லன் ஆட்கள் புகுந்தபோது சிறை அறையில் ஒரு வீரனை அனாயாசமாக கொன்றுவிட்டு உட்கார்ந்திருந்ததை எண்ணி பார்த்த சமத், எசமான், அவனை யாரும் கொல்ல முடியாது என்றான். பிறகு குகையில் இருந்த யாரும் பேசவில்லை. மெல்ல பகல் ஓடி மாலை வேளையும் தொடங்கியிருந்தது. மீதி இருந்த மதுவை அரசகுமாரிக்கும் பணிப்பெண்ணுக்கும் புகட்டிய விஜயன், சமத், சிறிது இரவு புகுந்ததும் இந்த குகை சிறையிலிருந்து நாம் கிளம்புகிறோம் என்று திட்டவட்டமாக சொன்னான். எசமான் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட மூர் சமத் சம்மதத்திற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான். மாலை மறைந்து வெண்மதியின் ஒளி அந்த காட்டுப்பகுதியில் வீசத் தொடங்கியது. அந்த குகையின் மேல் துவாரத்தின் மூலமும் நிலவு பட்டையாக குகையின் ஓர் ஓரத்தில் விழுந்தது. அந்த அழகை ரசித்து கொண்டு, அரசகுமாரி, அதோ பார் பால் நிலவு, நீ இருப்பதால் இந்த குகையும் சொர்க்கமாகிறது என்றான். அரசகுமாரி நிலவு விழுந்த இடத்தை உற்று நோக்கினாள். அந்த நிலவு அத்தனை சொர்க்கமாக தெரியவில்லை அவளுக்கு. நிலவு விழுந்த இடத்திற்கு அப்பால் நீட்டிக்கொண்டிருந்த பாறையின் நிழலில் நின்று கொண்டிருந்த ஓர் உருவத்தை கூர்ந்து நோக்கினாள். அந்த உருவமும் மெல்ல அசைந்து அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி இருளடித்த இடங்களில் மறைந்து நகரலாயிற்று. அதன் கையில் நீண்ட வேல் ஒன்றும் இருந்தது. திடீரென அந்த வேலும் மேலே எழுந்தது அதிவேகமாக. பிறகு என்னவாயிற்று? அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.